संबंधेन समीध्यमान विभवान धन्यास्तथा अन्यान गुरुवन அப்படி எல்லாருமே கேட்கிறார். ஒரு ஸ்லோகத்துல வாசிக்காரனால அவர் சேவித்தா அவருடைய திருமணி சம்பந்தம் பெற்ற மகான்கள், அவரை ஆசிரியித்த அவர் திருமணி சம்பந்தம் பெற்றவர். ரெண்டு பேருமே ரெண்டு வகைப்பட்ட ஆச்சாரியாலுமே நமக்கு உபாதேயார் நமக்கு அனுகிரகம் தேவைன்னு சுவாமிதாச கிரமத்துல வாசிக்காருடைய அந்த ஆச்சாரியால ஒருத்தரான ராமாயணத்தினுடைய விஜயதாசங்களை தெரிவித்த எதிர்கொள்வர்களுடைய கணேசத்துக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷமான சரஸ்வரம் ஏற்படுத்தி விசாரணை போது இன்னைக்கு இன்னும் விசேஷமானது அவங்களோட ஆஸ்தானத்திலிருந்து நம்மளால அனுபவித்துக் கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட இந்த நன்னாள்ல மகான்களோட நம்மளுடைய திருவாயுடைய பற்றி அதுலையும் கூட தனியங்களை பற்றி சொன்னதுமே நியமித்திருக்க சொந்த காரியம் இது. அதுல முதல் தனியனா இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதமான கல்வி நாகவிகள் அனுசந்தானம் பண்ணது பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாட்சரம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யாம் தாருணவேதசாகரம். இந்த பாட்டுல நாகவிகள் திருவாரூரையே சேவிக்கிறதா சாய்க்கிறேன். சாகரம் நமாமி அது திருவாரூரையை சேவித்தா திருவாரூரைக்கு தெளிவா நாங்கள் சேவிக்கிறோம்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது ஒரு திவ்ய பிரபந்தம்னு சொன்னேன். அதாவது பிரபந்தத்தை சொன்னா அது சொன்னவாருடைய அந்த கர்த்தாருடைய பெருமையை தான் அனுசந்திக்கிறார். இவருக்கு ஒரு கூட்டம் கூட ஆச்சாரிய இடத்துல சமாழ்வாரத்தை தான் வகித்ததுல ஆத்மநாம குரோநாமான்னு சொன்ன சமயத்துல அவர் திருநாமத்தை கூட நேரத்தில் சொல்லாமல் அவர் பெருமையை காட்டக்கூடிய அவர் கிரந்தங்கள் அதையும் பிரதானமான திருவாரூரை நாடுகளுக்கு திருவாரூரை திருவாரூரை பிரதானமானதா இருக்கிற திருவாரூரையே அதை சேவிக்கிறதுனாலேயே அதை ஏற்றிய தமிழ்வாரத்தில் தன்னுடைய கௌரவத்தை சொல்லிட்டுதான் ஆகுது. சங்ககாரால் சொல்லிட்டு வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லுங்க. ராமாயணத்தை சமுத்திரமா சொன்னது உண்டு. ராமாயணத்தை அன்னமா சொல்லி அதை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்டு. அந்த சமுத்திர ஆழ்வான் பண்ண உதாரணம் எல்லா பதங்களுக்குமே போட்டிக்கக்கூடிய விசேஷங்கள் பக்தாமிருதம் விஷ்ணுஜனாவனோதனம் சர்வாட்சரம் சடகோபவான்மயம் சஹஸ்ரஜாகோபனிஷத் சமாகமம் திராவிட வேத சாகரம் அப்படின்றதான் வாய்க்குவேன். வேதங்களுக்கு சமமா சம்ஸ்கிருத வேதங்களுக்கு சமமா எண்ணக்கூடிய கண்டமிக தமிழ் மறை அப்படின்ற திவ்ய பிரபந்தங்களுக்கு திராவிட வேதம் அப்படின்னு சொல்றது. திராவிட வேதமும் சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனந்தமா இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு சாகரமா. அதாவது சாகரம்னு சொல்லக்கூடியது அக்கறை தெரியாத இருக்கக்கூடியது. எவ்வளவு சிரமப்பட்டு பார்த்தாலும் கூட ஒரு கரை நிற்கிறவங்க இன்னொரு கரை தெரிய போறதில்ல. அப்படிப்பட்ட அபாரமா இருக்கக்கூடியது, அனந்தமா இருக்கக்கூடியது, அநேக அர்த்தங்களை பொறிந்து இருக்கக்கூடியது. இது ரெண்டு வகையா வேதத்துல எல்லாருக்கும் பக்தியை உண்டாக்குறதுக்கோ பகவானை பிரபத்தி பண்றதுக்கோ வெளியே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நேர சுலபமா தெரிஞ்சுக்கிறது சமமா இருக்கு. அதை மட்டும் விசேஷமா எடுத்து காட்டுறதுன்றது திராவிட வேதத்துடைய ஒரு ஏற்றம். அதுல பக்தர்களுக்கு அமர்த்தமா இருக்கக்கூடியது அப்படின்னு முதல்ல பக்தார் யார் எல்லாருமே பக்தார்னு ஒருவாள் தான் தொழிற்வாள் தாரம் பண்ணும் போது அவர் திருவடி நலன் படாத వ్యక్తిயே கிடையாது. எல்லாருமே பகவத் பக்தாளா ஆகணும். எல்லாருக்குமே அமிர்தம் போன்றதா இருக்கிறது இது ஒரு வகை. விசேஷமா பிரபன்னாளுக்கு பக்தி பக்தி உள்ளவாளுக்கு அமிர்தம் போல இருக்குது. பக்தி உள்ளவா வேற எதையும் ஆசைப்படாமல் எம்பெருமானை மட்டுமே ஆசைப்படுறார். அவனை ஆழ்வார் சொல்லிட்டு ஆறா அமுது அப்படின்றதா சாய்க்கிறார்.
நமக்கு எவ்வளவோ அனுபவித்தாலும் கூட திருப்தி ஏற்படாமல் இருக்கக்கூடியதான அபரியாப்த அமிர்தம் அப்படின்னு பெருமானை ஆழ்வாரே காட்டுங்க. அவர் காட்டின பாட்டு பக்தாளுக்கெல்லாம் அமிர்தமா இருக்கு. அவர் பெருமானை அமிர்தமா நமக்கு காட்டினார். காட்டின அந்த பாட்டினுடைய அழகு கூட, அதனுடைய இனிமை, அதனுடைய செம்மை பார்த்தால் அதுவே போக்கியமா இருக்கு.